மக்களே பாருங்கள், இந்த வருஷம் உங்களுடைய பனியை பாருங்கள். பனி மூட்டம் நம்ம ஊட்டி சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் மக்களே. இந்த பாரு வழக்காட்டில் இருக்கேன் பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். முன்னாடி இருக்கிற ஆளை தெரியறது கிடையாது பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. பாருங்கள் எங்களுடைய விவசாயத்தில் பாருங்கள், மொத்தம் பனி மூட்டம் ஆயிடுச்சு. பனின்னுவாங்க சில பேர் ஊருங்களில், சில ஊருங்களில் மஞ்சு மூட்டைன்னுவாங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள். மணி 6:45 ஆயிடுச்சு. ஊட்டி சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க, இன்னும் இல்லைங்க. பாருங்கள் மக்களே எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குது பாருங்கள் பனி. எங்களுடைய விவசாயத்தை பாருங்கள், பாருங்கள் பாருங்கள் மக்களே. பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தீங்கள். பிடிச்சில்லைனால் தள்ளி விட்டுடுங்க, பரவாயில்ல. நாங்கள் அதுக்கு ஒன்றும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. பாருங்கள் மக்களே, விவசாயம் பிடிச்சிருந்தீங்க பண்ணுங்கள். ஏன்னா விவசாயம் இல்லைன்னா இப்போ வந்துட்டு சேத்துல கை வச்சா தான் தட்டில் சோறு வரும். பாருங்கள் மக்களே எங்களுடைய விவசாயத்தை எப்படி இருக்குது பாருங்கள். பனி மூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். 6:45 ஆயிடுச்சு, டைம் 7 மணி ஆக போகுதுங்க. எங்களுடைய வழக்காட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். ஆளுங்க இருக்கிறதே தெரியுதுல. அங்கே பாருங்கள், ஒருத்தர் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. ஒரே மஞ்சு மூட்டங்கள், பனி இறங்கி மழை பெய்கிற மாரி பெய்யுது. மழை கம்மியாகி போச்சு, இது ஜாஸ்தி ஆகிடுச்சு. எதிர்க்க வர ஆள் தெரியுது கிடையாது. எவ்வளோ இருக்குது பாருங்கள் பாருங்கள் மக்களே. பார்த்து பிடிச்சிருந்தீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனால் தள்ளி விட்டுடுங்கள் மக்களே. எப்படி இருக்குது பாருங்கள் எங்களுடைய விவசாயத்தை பாருங்கள். நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து வேலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டு போய் வேறு தானியங்கள் போட்டிங்களே, அவங்க கொடுக்குறது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கு, நம்ம போடுறது ரேட்டு கம்மியாக இருக்கு. பாருங்கள் மக்களை, பார்த்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புங்க பிடிச்சிருந்தீங்கள். பிடிக்கலன்னா தள்ளி விட்டுடுங்க மக்களை. நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது மக்களை. நாங்கள் விவசாயத்துக்காரங்க. எதோ தெரிஞ்ச வீடியோ பிடிச்சி போட்டுன்னு இருக்கேன். எதா தப்பு குற்றங்கள் இருந்தவங்களுக்கு கூட சொல்லுங்கள் மெசேஜில். இது குற்றம் இருக்குதுப்பா, நீங்கள் சொல்கிற போடுறது வீடியோ சரியில்லைப்பான்னு கூட சொல்லுங்கள், பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோ போட்டுன்னு வர மக்களை. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. எப்படி இருக்கும் பாருங்கள் எங்களுடைய விவசாயத்தை. ஏன்னா விவசாயம் இல்லைங்கள் இப்போ சில ஊருங்களெல்லாம் சைட்டு போட்டு விற்றுறாங்க. அதனால் விவசாயம்லாம் கம்மியாகி போச்சு மக்களை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விவசாயம் இருந்தால் தான் நம்மளுடைய ஜீவனமே. ஒரு ஊரில் நிலப்பழம் இல்லாத, அதாவது வந்துட்டு கப்பல் இல்லை, போட்டில் விவசாயம் பண்ணுறாங்க. நம்மளது பாருங்கள் மக்களை எப்படி இருக்க விவசாயம். பார்த்து பிடிச்சிருந்தீங்களோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. பிடிக்கலன்னா நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்து மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அனுப்புங்க மக்களை. எப்படி இருக்குது பாருங்கள். விவசாயம் பிடிக்குமா இல்லை விவசாயி பிடிக்குமான்னு பாருங்கள் மக்களை. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பனி கூட்டங்கள். பனி பெய்யுது, மழை பெய்கிற மாரி பெய்யுது. 7 மணி ஆகி போச்சு. எதிர்க்க வர ஆள் தெரியாது எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். எப்படி பண்ண முடியும்? நாங்கள் இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் வேலை செய்யுது, இந்த பனிலையும் இதுலேயும் வேலை செய்யுது. அங்கே போனால் அவங்க சொல்கிற ரேட்டு தான் மக்களை. நமக்கு ஒரு ரேட்டு ஆகிறது கிடையாது. அதே நெல் நாங்கள் வாங்குகிற மாதிரி அந்தங்கள் வேறு தானியங்கள் அவங்க சொல்கிற ரேட்டு தான், கடைக்காரர் சொல்கிற ரேட்டு தான் ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க இந்த ரேட்டு தான் பான்ட்டு நாங்கள் வாங்கின்னு வந்து தான் அதை விதை விட்டு நாங்கள் விவசாயம் பண்ணணும். பாரு மக்களை எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நமஸ்காரம். இந்த பாரு ஐயனை மூஞ்ச பார்த்துங்க, இதுதான் ஐயந்து பாருங்கள். ஏன்னா சில பேருங்க சொல்கிற மெசேஜில் உங்களுடைய முகம் தெரியல அப்படின்னு, அதுக்காக பார்த்தேன் பாருங்கள்.